ஸ்கேலிங்கிறது ஒரு டென்டல் ப்ரொசீஜர். பல்லுக்கு வெளியில் இருக்கிற டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஸ்கேலிங். சார், இப்போ டூத் பேஸ்ட்க்கு பதிலாக நம்ம வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், அது வந்து இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பல்லை காப்பாற்றுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். அதாவது பல்லில் 3 லேயர்ஸ் இருக்கு. பட் இப்போ அதெல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு. we have replaced that with tooth color fillings now. So it is more advanced now and ரொம்பவும் பார்க்க ஈஸ்தட்டிக்காக இருக்கும். பல்லில் பிரச்சனை வந்தாலே உடனே அந்த ஸ்வெல்லிங் அப்படின்றது வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஃபேஷியல் எசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்மைல் டிசைனுக்கான சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் இது ஒரு விதமான ஷார்ட்கட் தான். இதை எப்போ நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம்னா, ஒரு பல்லை அலைன் பண்ணாலே அந்த பிரச்சனை சரியாயிடும் நினைக்கும் போது, அந்த இடத்துல இல்லை எனக்கு ஸ்மைல் டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைசபிள். பட் உங்கள் பல்லை ஹோம் ரெமடிங்கிற பேரில் கார்லிக்கை டைரெக்டாக டிஷ்யூவில் வச்சு பர்ன் ஆகி வந்த பேஷண்ட்டை பார்த்து கண்டிப்பாக நம்ம ஷாக் ஆயிடணும். ஓவரால் பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வாயை வச்சே நம்ம சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிங்கும்போது பற்களை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் டென்டிஸ்ட் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஹலோ சார். ஹலோ சார், இப்போ மெடிக்கல் டேர்ம்ல ஸ்கேலிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? ஸ்கேலிங்கிறது ஒரு டென்டல் ப்ரொசீஜர். பல்லுக்கு வெளியில் இருக்கிற டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஸ்கேலிங். இதை டீத் கிளீனிங்னு ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் நாட் அன் இன்ட்ரின்சிக் ஃபினாமினா. பல்லுக்கு உள்ள எந்த ப்ரொசீஜரும் பண்ண போகிறது இல்லை. பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற இந்த டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஸ்கேலிங். ஓகே, இப்போ இந்த கிளீனிங் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டூத் கிளீனிங் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பயம் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? டூத் கிளீனிங்க்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை பண்ணலைன்னா தான் உங்கள் கம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் டீத் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சார், இப்போ டூத் பேஸ்ட்க்கு பதிலாக நம்ம வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், அது வந்து இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது உண்மையாலே நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாமா? டூத் பேஸ்ட் மவுத் வாஷ் டூத் பேஸ்டோட ஆல்டர்னேட்டிவாக டெஃபினட்டாக ஆக முடியாது. பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் மவுத் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு அடிஷ்னல் எய்டாக யூஸ் பண்ணலாமே தவிர அதை டூத் பேஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. சார், இப்போ இந்த ஸ்கேலிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து என்னென்ன ஏஜ்ல வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஸ்கேலிங் ட்ரீட்மெண்ட் கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு எவ்வளோ டெபாசிட்ஸ் பல்லில் இருக்குங்கிறது தான். இந்த டெபாசிட்ஸ் அதாவது டார்டர் பில்டப் ஆக ஆக கம் ப்ளீடிங், கம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் டூத் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கிறதுனால தான் வி டென்டிஸ்ட் சஜஸ்ட் ஃபார் ஸ்கேலிங். ஸோ ஒரு ஸ்கேலிங் எப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்னா, எவ்ரி 6 months ஒரு வாட்டி நீங்கள் டென்டல் செக்அப் வரணும். அப்போ உங்களுக்கு ஸ்கேலிங் தேவைப்பட்டால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா we will not suggest for scaling. நீங்கள் ஆல்ரெடி நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு டெபாசிட்ஸ் கம்மியாக இருக்குது ஒரு இல்லவே இல்லைன்னா we will never suggest for a scaling. சார், இப்போ இந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார்? ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பல்லை காப்பாற்றுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். அதாவது பல்லில் 3 லேயர்ஸ் இருக்குது. எனாமல், டென்டின் அண்ட் உள்ளே இருக்கிறது தான் நரம்பு, வேறு, அதாவது உள்ள ரத்த குழாயெல்லாம் இருக்கும். இந்த சொத்தையானது பல் மேலே இருக்கிற 2 லேயரில் இருக்கும்போது நமக்கு பெயினே இருக்காது. அதாவது எனாமல் டென்டின்ல இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்காது. ஏன் அப்படின்னா பல் 2 லேயர்லையுமே உணர்ச்சிகள் கிடையாது. ஏன்னா அதில் நர்வ் சப்ளை கிடையாது. எப்போ இந்த சொத்தை அந்த 2 லேயர்ஸையும் கிராஸ் பண்ணி உள்ளே இருக்கிற வேருக்கு டச் ஆகுதோ அப்போ தான் இந்த பெயின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அந்த ரூட் கெனால் ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னா, அந்த சொத்தையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேரை க்ளீன் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக நம்ம அடைக்கிறதோட பேர் தான் ரூட் கெனால் ப்ரொசீஜர். ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ரூட் கெனால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதா? ரூட் கெனால் பண்ணுறதுனால அந்த பல்லை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் காப்பாற்றலாம். ஸோ அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு சேவ் யோர் டீத். சார், இப்போ அந்த பல்லை வந்து எடுக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதை ஃபில் பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் இருக்கா? அதாவது ரூட் கெனால் பண்ண முடியாத ஸ்டேஜ் போகும்போது தான் நம்ம ரிமூவல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரூட் கெனால் பண்ண முடியாத ஸ்டேஜ் போகுதுன்னா கிராஸாக டீத் ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆயிருக்கும். அதாவது நிறைய டூத் ஸ்ட்ரக்சர் டிகே ஆகி லாஸ் ஆயிருக்கும். அந்த ஒரு ரீசனால நாங்கள் பல்லை ரிமூவ் பண்ண சஜஸ்ட் பண்ணுவோம். அதர் தேன் தட் எவ்வளோக்கு எவ்வளோ பல்லை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ரூட் கெனால் பண்ணி சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சார், டூத் கலர் ஃபில்லிங் அண்ட் சில்வர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இனிஷியலாக சில்வர் ஃபில்லிங் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா வந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் இந்த டூத் கலர் ஃபில்லிங். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் உங்கள் டூத்துக்கு மேட்ச் ஆகிற ஷேட்லேயே நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். இனிஷியலாக நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் பல்லில் இருக்கிற சொத்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு சில்வர் அமால்கம் ஃபில்லிங் பண்ணிட்டு இருந்தோம். இட் லுக்ஸ் சில்வர் இன் கலர். அதாவது ஒரு சிமெண்ட் கலர் ஃபில்லிங் இருக்கும். பட் இப்போ அதெல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு. we have replaced that with
டூத் கலர் ஃபில்லிங்ஸ் நவ். ஸோ இட் இஸ் மோர் அட்வான்ஸ் நவ் அண்ட் ரொம்பவும் பார்க்க ஈஸ்தட்டிக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் டூத்தில் ஃபில் பண்ணும்போது சில்வர் டூத் ஃப்ரண்ட் டூத்தில் ஃபில் பண்ணும்போது சில்வர் அமல்கம்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸ்தட்டிக்லி ப்ராப்ளம் இருக்கும். பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் டூத் கலர் ஃபில்லிங்னால நீங்கள் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு இப்போ வி கேன் மேட்ச் அண்ட் வி கேன் டூ ஃபில்லிங். சார் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து பல்லில் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும். அப்படி இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முடியுமா, இல்லை வந்து ரொம்ப டேமேஜ் அப்படின்னும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்கும் சார்? ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒருத்தருக்கு பல்லு டேமேஜ் ஆகுதுன்னா இனிஷியலாக ப்ரூசஸ் இருக்கும் அண்ட் பல் மொபிலிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அண்ட் பல் இன்கேஸ் மொபிலிட்டியாக இருந்ததுன்னா அதை ஸ்ப்ளிண்ட் பண்ணிவிட்டு அந்த மொபிலிட்டியை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்ப்ளிண்ட் அதாவது பல்லுக்கு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக வயரிங் மாதிரி பண்ணி ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஸ்ப்ளிண்டிங். ஸோ இஃப் இன் கேஸ் கிராஸாக நம்ம டேமேஜ் ஆயிருக்கு, வேறு ஆப்ஷனே இல்லைன்னா அது ரிமூவபிள் தான் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இஃப் இன் கேஸ் சேவ் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் 100% சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் கேசஸில் டெஃபினட்டாக ரூட் கெனால் பண்ணிவிட்டு அந்த பல்லை சேவ் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். இல்லைன்னா அது ரொம்ப கிராஸாக டேமேஜ் ஆனது ரிமூவ் பண்ணியிருக்கோம். சில குழந்தைங்களுக்கு வந்து விளையாடும் போது தெரியாம அடிபட்டு பல்லு இதாக இருக்கும், அதை கவனிக்காம வந்து அவங்க மெனி இயர்ஸ் கிராஸும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சார்? ஸோ குழந்தைங்க இருந்தாலும் அடல்ட்டாக இருந்தாலும் பல்லுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது விழப்போகிற பல்லுங்கிறதுக்காக நம்ம கேர் எடுக்காமல் இருக்கிறதுனால சக்சஸர் டூத், அதாவது இந்த பல்லு விழுந்து பின்னாடி முளைக்க போகிற டூத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அது டேமேஜ் ஆகலாம், அது முளைக்கிற பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனில் எரப்ட் ஆகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனில் டாக்டரை மீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் பார்க்கறது தான் வெரி வைஸ் சாய்ஸ். அதை தான் ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணுறது அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டில் கேப் போடுறது கம்பல்சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டிகே, அதாவது எவ்வளோ சொத்தை ஆயிருக்கு, எவ்வளோ டூத் வந்து சொத்தையினால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். அண்ட் லொக்கேஷன், பல் வந்து முன்னாடி பல்லா பின்னாடி பல்லாங்கிறத பார்ப்போம். அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து கேப் போடுறத சஜஸ்ட் பண்ணுவோம். 90% ஆஃப் தி ரூட் கெனால் டீத்தில் கேப் போடுறது மேண்டேட்ரி தான். ஏன்னா ரூட் கெனால் பண்ண டீத் வீக்கன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அது வீக்கன் ஆகி ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கேப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறமா இட் இஸ் மோர் லைக்லி அட்வைசபிள். சரி, இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த பல்லில் பிரச்சனை வந்தாலே உடனே அந்த ஸ்வெல்லிங் அப்படின்றது வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? சரி, இது எல்லாம் எங்கே வருதுன்னா எவ்வளோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணுறீங்கிறது தான். நிறைய பேருக்கு என்னென்னா ட்ரீட்மெண்ட் வந்து பல்லில் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்லெக்ட் பண்ணுறதுனால அது என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஸ்வெல்லிங்கில் கொண்டு போய் முடியுது. ஸோ உங்கள் வாயில் சொத்தை இருக்குது ஆனால் உங்களுக்கு வலி இல்லைன்னா கூட அதை நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அடைக்கணுங்கிறது இட் இஸ் 100% அட்வைசபிள். ஏன்னா சொத்தைங்கிறது நான் சொன்ன மாதிரி லேயர்ஸை கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போது எப்போ இந்த உள்ளே இருக்கிற வேரை தொடுதோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பெயின் வரும் அண்ட் ஸ்வெல்லிங் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் சொத்தை இருக்குன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வலி இல்லை ஆனால் எனக்கு சொத்தை இருக்குது அந்த ஸ்டேஜ்லேயே அடைக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு கேவிட்டிஸ் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி அதை கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக ஃபில்லிங் தான் பண்ணணுமா? அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம ஃபில்லிங் பண்ணி அந்த கேவிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்லை சேவ் பண்ணிடலாம். என்னென்னா எனாமல் அண்ட் டென்டனில் சொத்தை இருக்கும்போது ஃபில்லிங் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரூட் கெனால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தட் இஸ் வை வி டாக்டர் இன்சிஸ்டிங் ஆரம்பத்திலேயே அடைச்சிக்கோங்க, ரூட் கெனால் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு யூ ஆர் கோயிங் டு ஃபில் தி டீத். அந்த ஸ்டேஜில் யூ நீட் நாட் கோ ஃபார் ரூட் கெனால். அதனால தான் இட் இஸ் மோர் லைக்லி டு அட்வைசபிள் முன்னாடியே ஆரம்பத்திலேயே வலி இல்லைன்னா கூட சொத்தை பல்ல அடைச்சிக்கணும். பல்லில் நம்மளுக்கு வந்து பிரேசஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? பல்லு எவ்வளோ அலைண்டாக இருக்கோ ஈஸ்தட்டிக்காகவும் நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அண்ட் ஆல்சோ டெபாசிட்ஸ் நிறைய சேராது, ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சில பேருக்கு பல் எத்தி இருக்கும் போதும் சரி, சில பேருக்கு இந்த கை சப்புற பழக்கத்தினால சில பேருக்கு பல் எத்தும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃபுட் ஸ்வாலோ பண்ணும்போது கிட்ஸாக இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் என்ன ஆகும்னா இதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். சில பேர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு, சில பேர் சிரிக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அலைன்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களோட டிஎம்ஜி அதாவது டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டோட ஹெல்த், அதாவது இப்போ நம்ம எப்படி நமக்கு வந்து எல்போ அண்ட் நீஸில் வந்து ஜாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டோட ஹெல்த்துக்கு அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ஓரல் ஹெல்த்தோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, உங்களுக்கு எதனால் டெபாசிட்ஸ் வருதுங்கிறது. அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, க்ருக்கெடாக இருக்குது, ஸ்பேசஸ் நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக டெபாசிட்ஸ் வரும். ஸோ டெபாசிட்ஸ் வரும்போது கம் ப்ராப்ளம்ஸ் வரும். கம் ப்ராப்ளம்ஸ் வந்தால் பல்லு எல்லாமே லூஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
அண்ட் குருக்கெட் டீத்தாக இருந்தாலும் சரி, ஸ்பேசிங் இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டில் டூத் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப உள்ளே இருந்தாலும் சரி, இது எல்லாமே கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சார் நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா டூத் அப்படின்றது வளரும். அது வந்து நார்மலான விஷயமா? அதாவது இப்போ நார்மலா டீத் இருக்கும், அதுக்கு பேக்ல பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டீத் வளரும். அது எல்லாமே நார்மலான விஷயமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை? ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்கு. சுப்ரா நியூமரரி டீத்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நார்மலாக இருக்க 32 டீத்தை தவிர எக்ஸ்ட்ரா டூத்ஸ் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்குதான், பட் எல்லாருக்கும் கிடையாது. இட் இஸ் மோர் லைக்லி காமன், பட் நாட் எல்லாருக்கும் முளைக்கும்னு கிடையாது. பல்லு உள்ளே இருந்தால் டெஃபினட்டாக சூப்ரா நியூமரரி டீத் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த டூத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது இருக்கிற 32 டீத்தில் இந்த 20 இயர்ஸ்க்கு மேலே வளர்கிற பல்லு தான் ஞானப்பல், அதாவது விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூத் அப்படிங்கிறது வளரும்போது கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஒரு நேரத்தில் அந்த பல்லு ஸ்ட்ரெயிட்டாக முளைக்காமல் இடம் இல்லாத காரணத்தினால கிராஸாகவும் சைட்லேயும் முளைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டூத்தை ரிமூவ் பண்ண தான் சஜஸ்ட் பண்ணுவோம். சார் அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம சூ பண்ணும் போது ஒரே சைடு தான் சாப்பிடுவோம். அது வந்து எஃபெக்ட் ஆகுமா? எப்படி சார்? ஒரே சைடு ஓவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொன்ன டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட், அதாவது இந்த ஜாயிண்ட் எந்த பக்கம் ஓவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் தேயறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதாவது எந்த பக்கம் ஓவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பற்களும் தேயறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபேஷியல் எசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். 2 பக்கமும் சேமாக யூஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. சூ பண்ணுறதுனால லைக் இப்போ சுவிங்கம்லாம் சாப்பிட்டா ஜாலைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சுவிங்கம் சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சூ பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? சூ பண்ணுறதுனால சலைவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சூ பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் சூ பண்ணலைனா கூட உங்களுக்கு சலைவேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, உங்களோட உள்ளே இருக்கிற ஓரல் டிஷ்யூஸ் எல்லாமே திக்கனிங் ஆகிடும். நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பபிள்கம் ஆர் சுவிங்கம் அப்படின்னு இல்லை, மற்றபடி நீங்கள் டொபேக்கோ யூஸ் பண்ணால் கூட சில பேர் வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாயை போட்டு சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, மின்னுட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே நாக்கும் சரி அண்ட் உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே தடிச்சு போயிடும், அதாவது திக்கனிங் ஆகிடும். அதனால் ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம், ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், மவுத், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு அடிக்ஷனாகவே ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் அந்த பிராண்டோ இல்லை விஷயமோ. அது பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் சார் பல்லில்? ஸோ நீங்கள் வந்து இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒன்று கேட்குறீங்க. அதாவது ஸ்டஃபிங் டொபாக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்குள்ளே வச்சு நம்ம அதை, இது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். இதுவும் கேன்சர் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு இடத்துல வைக்கிறதுனால அந்த சைட்டோட நிறம், குணம் கண்டிப்பாக மாறும். இப்போ அந்த ஓரல் டிஷ்யூ நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த டிஷ்யூவோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்காது. இட் வில் definitely have some changes. அந்த சேஞ்சஸ் இட் கேன் காஸ் டு கேன்சர். ஸோ அதனால் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அட்வைசபிள் டு யூஸ் எனி டொபாக்கோ ப்ராடக்ட். அதுவும் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்களும் வந்து அந்த பொடி மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து டீத்துக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வரும்? டீத்துக்கு வந்து கரைகள் படுறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் டீத்துக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இது உங்களோட ஓரல் மியூக்கோசாலே கண்டிப்பாக, மியூக்கோசான்னு சொல்கிறது வந்து என்னென்னா தசைகள் அண்ட் டிஷ்யூஸ், இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் வரும். இது கேன்சருக்கான வழிமுறையை தான் தேடி கொடுக்குது உங்களுக்கு. சார் இப்போ ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தா இந்த அலைனர்ஸ் அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதையும் வந்து பல்ல டிசைன் பண்ணிக்கணும், என்னோட பல்லே வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஸ்மைல் டிசைன் பண்றது இதெல்லாம் வந்து ஜென்ரலா ரொம்ப காமனா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன வரும் சார்? ஸ்மைல் டிசைனுக்கான சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் இது ஒரு விதமான ஷார்ட்கட் தான். இதை எப்போ நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம்னா, ஒரு பல்ல அலைன் பண்ணாலே அந்த பிரச்சனை சரியாயிடும் நினைக்கும் போது, அந்த இடத்துல இல்லை எனக்கு ஸ்மைல் டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைசபிள். பட் உங்கள் பல்ல அலைன் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் ஸ்மைல் டிசைனிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிரேசஸோ ஒரு அலைனர்ஸோ போட்டாலே உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக வந்துடும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்மைல் டிசைனிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க, லைக் நார்மலாக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு அனஸ்தீஷியா அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஸோ டென்டலில் அனஸ்தீஷியா எப்படி கொடுப்பீங்க? டென்டலில் மோஸ்ட்டாக நம்ம சேர் சைடில் கொடுக்குறது லோக்கல் அனஸ்தீஷியா தான். இப்போது அந்த பல்லில் பிரச்சனை வந்தால் பர்டிகுலராக அந்த டூத்துக்கு நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்போம். ஸோ அதுதான் காமனாக இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அனஸ்தீஷியானால.
நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்து வந்ததே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னா எது சொல்வீங்க சார்? பிரேசஸில் பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒரு ரூட் கேனலில், அந்த மாதிரி. அது வேணா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சாரி. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஷாக் ஆனது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, ஹோம் ரெமெடிங்கிற பேரில் கார்லிக்கை டைரெக்டாக டிஷ்யூவில் வச்சு பேர்ன் ஆகி வந்த பேஷண்ட்டை பார்த்து கண்டிப்பாக நம்ம ஷாக் ஆயிடணும். இத்தனைக்கும் அவங்க லிட்ரேட் தான், அவங்களுக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்குது, பட் வந்து ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்குதுங்கிற ஒரு இதனால அதை பார்த்து ஐ வாஸ் லிட்ரலி ஷாக் டு see that patient. ஓகே, ஏன் அதை ட்ரை பண்ணாங்க? அது வந்து பல் வலிக்கா, அதாவது பல் சொத்தை தானாக ஹீல் ஆகிடுங்கிற ஒரு ரெமெடி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி வந்து அந்த ஸ்கின்னே ஓவராலாக பேர்ன் ஆகிருக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. தட் பேஷண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி ஷாக் ஆனேன். ஹோம் ரெமிடிஸ் சொன்னனால கேட்குறேன் சார், இந்த க்ளோவ்ஸ் வச்சா வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஹீல் ஆகுமா நிஜமாவே? க்ளோவ் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ டெம்பரவரி சொல்யூஷன் ஃபார் பெயின் ரிலீஃப். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஆர் சம்டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணி ஓவர் யூஸ் பண்ணுறதுனால பல்லுக்குள்ளேயே அவங்க அதை டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுறதுனால அந்த க்ளோவ் வந்து ஸ்வெல் ஆகி ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பெயின் இன்னும் டாலரேட் பண்ண முடியாத அளவு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் வி ஜென்ரலி டெல் பேஷண்ட்ஸ் நாட் டு யூஸ் க்ளோவ். சார் ஒரு அட்வைஸ் கொடுங்க, லைக் டென்டல் சைட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் நீங்கள் மீல் எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக மவுத்தை ரெயின்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் இன் பிட்வீன் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாலோ எய்தர் இட் இஸ் டீ காஃபியாக இருந்தால் கூட மவுத்தை ரெயின்ஸ் பண்ணுறது இட்ஸ் அ குட் ஹேபிட். அது இல்லாமல் எவ்ரி 6 months உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு டென்டல் விசிட் இருக்கணும். அதை வி கால் இட் ஜெனரல் செக்அப். ஸோ அந்த ஜெனரல் செக்அப் எடுக்கிறதுனால இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இல்லை வரப்போகுதுன்னா வி டென்டிஸ்ட் வில் டெல் யூ. அதனால் நீங்கள் பெரிய ப்ராப்ளம்ஸில் போகாமல் கண்டிப்பாக உங்களை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம்னா 6 months ஒரு வாட்டி டேக் அ ஜெனரல் செக்அப். அது பண்ணுறதுனால இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சொத்தப்பல் ஏர்லி ஸ்டேஜில் இருந்தாலே வி வில் லெட் யூ நோ. அதை நீங்கள் வந்து டிலே பண்ணிவிட்டு அது ரூட் கெனால் போகிற ஸ்டேஜுக்கோ இல்லை அந்த பல்லை எடுக்க போகிற ஸ்டேஜுக்கோ போன பிறகு உங்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. தட் இஸ் வை வி டெல் யூ எவ்ரி 6 months ஒரு டென்டல் செக்அப் எடுக்கிறதுனால பல்லையும் சுத்தமாக வச்சுக்கலாம், ஓவரால் பாடியும் நீங்கள் சுத்தமாக எவ்ரி 6 months ஒரு வாட்டி நீங்கள் செக்அப் பண்ணுறதுனால பல்லையும் சுத்தமாக வச்சுக்கலாம் அண்ட் ஓவரால் பாடி வெல்னஸ்க்காகவும் நீங்கள். ஏன்னா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே வாயிலேயே நம்ம சிம்டம்ஸ் தெரியறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சுகர் இருக்குது அப்படிங்கிறத 80% ஆஃப் எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா டென்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. எதனாலனா கம்ஸ் ப்ளீடிங் இருக்கும், கம்ஸ் எல்லாமே டேமேஜாக இருக்கும், இன்ஃப்ளேம்டாக இருக்கும், டூத் மொபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் வச்சு வி வில் அட்வைஸ் தி பேஷண்ட் டு டேக் தி பிளட் டெஸ்ட். அப்போ வந்து வி வில் ஐடென்டிஃபை அவங்களுக்கு பிளட் சுகர் இருக்குது அப்படிங்கிறத. அதனால் என்ன சொல்ல வரேன்னா ஓவரால் பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வாயை வச்சு நம்ம சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிங்கும்போது dental checkup is very mandatory. That is why we tell mouth is the mirror of the body. அதனால பாடியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது மவுத்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டென்டல் செக்அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க, எங்கள் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.